உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து தலையில் வந்து பால்ஸ் அதிகமாகுது, அதுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை, பெயின் தொல்லை இந்த மாதிரி இருக்குதுன்னா, இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை போடுங்க. இதாங்க ரோஸ்மெரி இலை. நான் வீட்டிலேயே வச்சு வளர்த்திட்டு இருக்க செடியாகவே நர்சரியில் கிடைக்குது. இதில் வந்து நம்ம வந்து 2 கொத்தை பிரித்து உடச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா காம்போடவே நல்லா மடக்கி உள்ளே போட்டுடலாங்க. போட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். அதாவது 200 மில்லி அல்லது 100 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிக்க கொதிக்க ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி கிளறி கொடுத்தீங்கனாலே போதும். உள்ள இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்கிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இது அப்படியே நல்லா உன்னி கொதிக்கணுங்க. கொதித்து ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 வீக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் போட்டிங்கனாலே போதும். உங்கள் முடி நல்ல க்ரோத் ஆகும். ட்ரஸ்ட் மீ, நாங்கள் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக எடுத்து ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இப்போ கையை யூஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கலாங்க. ஸ்கேல்ஃப்லேருந்து நுனி முடி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.